கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசி பாதத்தில் சொல்லப்படுகிற கடைசியில, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை யார்கிட்ட சொல்றார் என்றால் மோசைகிட்ட சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியாத தேவன் மோசையை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தலைமை தத்துவத்தில் இருக்கிற ஒரு தலைவர், ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்பாளர் என்று சொல்லலாம், ஒரு சபை மேற்பர் என்று சொல்லலாம், இன்னும் ஒரு ஊழியத்தை வழிநடத்துகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். இப்படியாக தலைமை தத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிற, ஒருவேளை கிளாஸ்ல காலேஜ் லெக்சரா இருக்கலாம், ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம், இன்னும் ஒரு கம்பெனியை வழிநடத்துற ஒரு எஜமானாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு கையில பொறுப்பு எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை 20,25,000 ஜனங்களை வழிநடத்த முடியாத மோசே கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த மோசே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் அழைக்கும் போது துக்குவாயி மந்தவாயி என்று சொன்னவன், வேற யாரையாவது அனுப்பு என்று சொன்னவன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என்கிட்ட என்ன இருக்கிறது? என்கிட்ட படிப்பு இல்லையே, என்கிட்ட ஞானம் இல்லையே, என்கிட்ட கிருபை இல்லையே, என்கிட்ட வல்லமை இல்லையே சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம், என்கிட்ட பணம் இல்லையே சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் கம்பெனியை எப்படி நடத்துவேன், என் சபை எப்படி நடத்துவேன், இந்த நாட்டை எப்படி நடத்துவேன், இந்த தேசத்தை எப்படி நடத்துவேன், இந்த மாவட்டத்தை எப்படி நடத்துவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன செய்ய போறார், உன்னை கொண்டு என்ன பயங்கரமான காரியங்கள் செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மோசையை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்தார், பல விதமான அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், செங்கடலை 2ஆக பிரித்தார். தேவ பிள்ளையே, அவர் தண்ணி இல்லாத நாட்களிலே அந்த மலையிலிருந்து தண்ணி வரும்படியாக கிருபை செய்தார், பயங்கரமான காரியங்களை. இந்த மோசையை போல ஒருவன் இனிமேலும் பிறக்க போறதில்லை, அதுக்கு முன்பாக பிறந்ததில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அதே போல இந்த நாளில உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு குடும்பத்திலே, தொழிலே, படிப்பிலே, வேலையிலே, கம்பெனியிலே, ஊழியத்திலே உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகுது. ஆனா நீ அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்வார் என்றால், தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசத்தோடு கடந்து போகும் பொழுது உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். நீ உயிரோட நாட்கள் எல்லாம் உனக்கு ஒண்ணுமா எவனும் நினைப்பதில்லை. உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். என்னை கொண்டு காரியங்கள் நீ ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு செய்கிற காரியங்கள் என்ன காரியங்கள், நீ அதை செய்யுமப்பா. என் குடும்பத்துல என்ன, நீ தந்த தொழிலே, கம்பெனியில, தேசத்துல, அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீர் கொண்டு செய்யற காரியங்களை நீர் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னீர். அந்த காரியத்தை செய்யும், அந்த காரியத்தை நிறைவேற்றும். என்ன கொண்டு என் குடும்பத்தில் நிறைவேற்றும், ஊழியத்துல நிறைவேற்றும், சபையில நிறைவேற்றும், கம்பெனியில நிறைவேற்றும், மக்கள் மத்தியில, தேசத்திலே நிறைவேற்றும் என்று சொல்லும் பொழுது தேவன் நிறைவேற்றுவா. உன்னை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அது எந்த விதமான பயங்கரமாக இருக்கும், எந்த விதமான அதிசயங்கள் இருக்கும், எந்த விதமான வல்லமை இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனா மோசை கொண்டு அவன் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் செய்தா. தேவ பிள்ளைகளே, அநேக ஜனங்களை வழி நடத்தினா. இன்னைக்கு அநேக நீ நினைச்சு கொண்டு இருக்கலாம், இந்த கம்பெனியில் அநேக பேர் வேலை பார்க்கறாங்களே, என் தேசத்துல 8 கோடி மக்கள் உண்டு, என் தேசத்துல நீ 148 கோடி மக்கள் உண்டு, நான் என்ன செய்வேன், ஏது செய்யணும் நினைச்சு கொண்டு இருக்கலாம். இந்த மாவட்டத்தை எப்படி நடத்துவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் சொல்லி, என் சபை எப்படி நடத்துவேன் சொல்லி கலைக்கு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகுது. தேவன் என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் செய். உலக மனுஷர்கள் அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீ செய்யும் பொழுது உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது.
எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க. நல்ல ஆண்டவரே, மோசேட்டு சொன்னரே, உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். பிள்ளைகளே, அப்பா, பிள்ளை கொடுக்கப்பட்ட கம்பெனி, குடும்பம், அப்பா, ஊழியங்கள், வேலைகள், தேசம், அப்பா அப்பா இந்த பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்பா நான் என்ன செய்வேன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் நீ சொல்லுகிறீர், உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். மகனே, மகளே, உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. கலங்காத. வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்கள் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.